நேர்களே, தற்போது பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர், அதே போல ஆந்திரா மாநிலத்தினுடைய தெலுங்கானா மாநிலத்தினுடைய ஆளுநராகவும் இருந்தவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தற்போது இணைப்பில் இருக்கின்றார். மேடம் வணக்கம். இப்ப தொடர்ச்சியாக 2 நாடுகளினுடைய எல்லையிலும் இந்த போர் பதற்றமான ஒரு சூழல் நீடித்துக் கொண்டிருக்கிறது. நீங்க இந்த இதே விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? நான் இப்பொழுது பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். பாகிஸ்தானை பொறுத்த மட்டில் நாம் தீவிரவாதத்தை எதிர்ப்போம், தீவிரவாதத்திற்கு ஆதரவாக இருப்பவர்களையும் எதிர்ப்போம் என்று சொல்லிதான் நம்ம தீவிரவாதிகளை மட்டுமே குறிவைத்து தாக்கணும். அதே போர் நடைமுறையை நாம் பின்பற்றினோம். ஆனால் இன்று ஸ்ரீநகருக்கு மேலே ட்ரோன்களை பறக்க விட்டு போர் நடைமுறையை மீறி சிவிலியன்களை அவர்கள் தாக்குவதற்கு முற்பட்டது மட்டுமல்லாமல் நமது நாட்டின் 15 நகரங்களை தகர்ப்பதற்காக அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இது போர் விதிமுறையை முற்றிலுமாக மீறியது. நல்ல வேளை நமது வான்வெளி தாக்குதல், நமது வான்வெளி ஏர்போர்ஸ் ரொம்ப பலமா இருந்ததுனால இன்னைக்கு இந்தியாவில் 15 நகரங்கள் தப்பித்தது மட்டுமல்லாமல் ஸ்ரீநகருக்கு மேல அவங்க ஏவுகணைகள் போட்ட சில நிமிடங்களில் நாம் தாக்கி இருக்கிறோம். ஆக அவர்கள் நம்மை தாக்குவதற்கு அவர்கள் மிக பயங்கரமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திய பின் இப்பொழுது நாம் சென்று அவர்களை தாக்கி கொண்டிருக்கிறோம். அதனால இன்னைக்கு இந்திய ராணுவ வீரர்களை நாம் வணங்க வேண்டும். மரியாதைக்குரிய பாரத பிரதமருக்கு நாம் நிச்சயமாக நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதே மாதிரி இன்றைய காலகட்டத்துல நாம தேசத்தை வணங்குகிறேன், தேசத்தை போராடும் நம் ராணுவ வீரர்களை வணங்குகிறேன். ஒவ்வொரு மாநிலத்திலும் குறிப்பாக பஞ்சாப், ஸ்ரீநகர் போன்ற இடங்களிலெல்லாம் ரொம்ப பதட்டத்தோடு இருக்கிறார்கள். இறைவனையும் நம்ம பிரார்த்திப்போம் எந்த விதத்தில் உயிர் சேதங்கள் இருக்கக்கூடாது என்று. ஆனால் நாம் இந்திய ராணுவத்தை நாம் நிச்சயமாக வணங்கியே ஆக வேண்டும். மேம், இப்ப போர் பதற்றமான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. இப்ப பாகிஸ்தானுடைய தாக்குதலுக்கு இந்தியா தரப்புல தக்க பதிலடியானது கொடுக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில இந்திய மக்களுக்கு நீங்க என்ன கருத்துக்களை முன்வைக்க நினைக்கிறீங்க? முதல்ல இந்திய மக்களுக்கு நாம எல்லாருமே நமது ராணுவத்தோடும் நம்ம பாரத பிரதமரோடும் ஒன்றாக இருக்க வேண்டும். இன்று கூட மனதிற்கு வருத்தமாக இருப்பது என்ன என்றால், இன்று கூட தொலைக்காட்சியில சில பேர் பாரத தேசத்திற்கு எதிராகவும் போருக்கு எதிராகவும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். முதலில் அத்தகைய பிரிவினைவாதங்களை எல்லோரும் கைவிட வேண்டும் என்பது எனது தாழ்மையான வேண்டுகோள். இந்த நாடு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் எல்லோரின் எண்ணமாக இருக்க வேண்டும். நாட்டில் ஒரு உயிரிழப்பு கூட ஏற்பட்டுவிடக் கூடாது. போர் பதற்றமாக இருந்தால் கூட அது தீவிரவாத எதிர்ப்பாக இருக்க வேண்டுமே தவிர சிவிலியன் எதிர்ப்பாக இருந்துவிடக் கூடாது. அதனால் பொதுமக்கள் எல்லோரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்னொன்னு கவலை அளிக்கக்கூடியது, தமிழ்நாட்டுல இன்னும் சட்டத்திற்கு புறம்பாக வெளிநாட்டை சார்ந்தவர்கள் இன்னும் பல பேர் தங்கிக் கொண்டு இருக்கிறார்கள் என்று உயர்நீதிமன்றமே இன்று தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. 4 நாட்களுக்கு முன்னால் நாங்களும் இதைத்தான் நாங்கள் சொன்னோம். ஆனா இதை இலகுவாக மந்திரிகள் போன்றவர்கள் எங்களை ஏதோ கிண்டல் பண்ணுவதை போல பேசிக் கொண்டிருந்தார்கள். ஏதோ மதக்கலவரத்தை தூண்டுவதை போல பேசிக்கொண்டு, இது மதக்கலவரமே இல்லை. நம் நாட்டிற்கு எதிரானவர் தங்கக்கூடாது என்பதுதான். ஆக அதிலும் அதிகாரிகளும் அரசாங்கமும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை நான் வலிமையாகவே அடிக்கோலிடுகிறேன். நிச்சயமா மேடம். இப்ப இந்த போர் பதற்றம் ஒரு போர் சூழலாக மாறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூட சில பேர் சொல்றாங்க. ஒருவேளை இது போராக மாறினால் இரு நாடுகளுக்கும் என்ன மாதிரியான ஒரு பெரிய தாக்கத்தை இது ஏற்படுத்தும்? போராக மாறினால் எப்பொழுதுமே நம்ம இழப்புகளை நாம் தவிர்க்க முடியாது அல்லவா? அந்த இழப்புகள் எதுவும் வந்துவிடக்கூடாது. இப்போ பாகிஸ்தானுக்கு முழுவீச்சில் இந்தியா பதிலடி கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்தியா பலம் பொருந்திய நாடுதான். ஆனா போர் என்று வந்துவிட்டால் நிச்சயமாக அதில் பதற்றமும் சூழ்நிலையும் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் நம்மை அடித்துக் கொண்டிருப்பவர்களை நாம் சும்மாவும் விட முடியாது அல்லவா? அதனால் இது தீவிரவாதத்திற்கு எதிரான ஒரு மிகப்பெரிய போர். உலகத்திற்கு நாம் அதைத்தான் சொல்கிறோம். தீவிரவாதம் எந்த மூலையிலும், எந்த நாட்டிலும், எந்த உலகத்தில் எந்த மூலையிலும் நடந்தாலும் அது தீர்க்கப்பட வேண்டியது, அது எதிர்கொள்ளப்பட வேண்டியது, வேறறுக்கப்பட வேண்டியது என்பதைத்தான் இந்தியா உலகத்துக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. தீவிரவாதம் முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும். இந்த போர் அதற்கு வழிவகை செய்தென்றால் அதுவே நமக்கு ஆறுதலாக இருக்கும்.
மேம், இப்போ ரஷ்யா யுக்ரைனா இருக்கட்டும், இல்ல பாலஸ்தீன் இஸ்ரேல் போரா இருக்கட்டும், எந்த ஒரு இடத்துலையுமே கூட பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து போற விரும்பல, பீஸை மட்டுமே எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறது தான் இந்தியாவோட ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இப்போ இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா தக்க பதிலடியானது இந்தியா தரப்புல பாகிஸ்தானுடைய அட்டாக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்தியா தரப்புல என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னெடுக்கப்பட இருக்குது, அதை தாண்டி மக்கள் என்னென்ன விஷயங்களை முன்னெச்சரிக்கையாக செய்ய வேண்டி இருக்கு? இல்ல, ஏற்கனவே போர் தடுப்பு நடவடிக்கைகள் நம்மை போன்ற மாநிலங்களில் கூட செயல்முறை விளக்கங்கள் கொடுத்து விட்டார்கள். சைரன் வர்றது, கரண்ட் ஆஃப் பண்றது, நாம ஏதோ நம்ம ரொம்ப தள்ளி இருக்கோம் நம்ம நினைக்க முடியாது. அதனால எல்லோருமே பதற்றோடு சந்தேகப்படும்படியான நபர்கள் பக்கத்துல சட்டவிரோதமாக தங்கி இருந்தார்கள் என்றால் அவர்களை பற்றிய தகவல்களை அதிகாரிகளுக்கு அரசாங்கத்துக்கு சொல்வது நல்லது. அதே மாதிரி விமான நிலையங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருப்பது நல்லது. குறிப்பாக பயணங்களை பொழுது தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக வட மாநிலங்களுக்கு பயணம் செய்வதையெல்லாம் தவிர்ப்பது நல்லது. மற்றவையெல்லாம் நம்ம அரசாங்கம் பார்த்துக் கொள்ளும். அரசாங்கம் நமக்காக வழிமுறைகளை கொடுப்பார்கள். நாம் இந்த நாட்டிற்காக நம் வேண்டி நம் நாடு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதை நாம் இறைவனிடம் வேண்ட வேண்டும். ராணுவத்திற்கும் நமது ஆதரவை தெரிவிக்க வேண்டும். தன்னம்பிக்கையை நாம் ராணுவத்திற்கு கொடுப்பது மிக மிக முக்கியம். எதிர்கருத்துக்கள் முற்றிலுமாக தவிர்க்கப்பட வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக நம் பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு முற்றிலுமாக பலமாக இருக்கிறோம் என்று எல்லா எதிர்கட்சிகளும், இன்னைக்கு டிஆர் பாலு போன்றவர்கள் இதையும் அரசியலாக்கி பிரதமர் வரவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களை பார்ப்பதற்கு நிச்சயமா மேடம், இதை வந்து ஒரு அரசியலாக மாற்றுவதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. தொடர்ச்சியாக ஒட்டுமொத்த நாடும் எந்த விதமான அரசியலுக்கும் அப்பாற்பட்டு ஒரே நாடு என்ற கொள்கையோடு சேர்ந்து நிற்க வேண்டிய தேவை இந்த இடத்திலே இருக்கின்றது. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி மேடம்.